எல்லாரும் எல்லாம் பெறத்தான் வேண்டும், இல்லாதார் இல்லாத உலகம் வேண்டும் என்று கவிஞர்களால் பாடுகின்றார்கள். ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பே இக்னாசியார் இந்த தத்துவத்தை வாழ்க்கையாக செயல்பாடாக அவர் சுட்டிக்காட்டினார், செய்து காட்டினார், நிரூபித்தார். ஆகவேதான் புனித இக்னாசியார் அவர் இறக்கும் பொழுது 1556ஆம் ஆண்டு இறக்கும் பொழுது அவர் தோற்றுவித்த சபையில் 1000 வீரர்கள் சேர்ந்தார்கள். 1000 பேர்கள், 100 இல்லங்கள், 100 நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த அளவுக்கு இல்லாதவற்றை இயலாதவற்றை எல்லாம் ஏற்றமாக சாதகமாக தன்னுடைய பலமாக எடுத்துக்கொண்டு சாதனைகள் படைத்தார். இக்னாசியார் வழி எது? இக்னாசியாருடைய வழி என்றால் நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். இன்றைய நாள் ஆரம்பம் கூட தன்னாய்வு தியானம் இக்னாசியாருடைய வழிதான் அது. இன்னும் அதிகமாக எதிலும் சிறப்பாக அவருடைய வழிதான் அது. எனினும் இக்னாசியாருடைய ஆன்மீகத்தின் உச்சகட்டம், இக்னாசியாருடைய ஆன்மீகத்தின் நிறைவு எதுவென்றால் எதிலும் எங்கும் இறைவனை காண்பது. எங்கும் எதிலும் இறைவனை காண்பதுதான் புனித இக்னாசியார், நமது இயேசுவை நிறுவனர் இக்னாசியாருடைய ஆன்மீகத்தின் நிறைவு. இக்னாசியார் சொல்வதைப் போல இன்னும் அதிகமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் சந்தோஷமாக இந்த பணியை உங்கள் முன் செய்வேன். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் புரிய போகுதே, அற்புதங்கள் புரிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. மாணவ செல்வங்களே, 3 ஆயுதங்கள் புனித லோயோலா இக்னாசியார் வகுத்த 3 ஆயுதங்கள். என்னென்ன 3 ஆயுதங்கள்? நம்பிக்கை, கடின உழைப்பு, 3வது ஆர்வம். வெரி குட், வெரி குட். கடின உழைப்பு, நம்பிக்கை, ஆர்வம். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த மாணவர்களுக்கு 3 பயங்கரமான எதிரிகள் இருக்கின்றார்கள். அந்த எதிரிகள் யார் என்று கேட்டால், தோல்வி பயம், தேர்வு பயம், எதிர்கால பயம். அப்துல் கலாம் ஒரு கருத்தை சொன்னார். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் எ சன், பேர்ன் லைக் எ சன் என்று சொன்னார். ஒரு பேர்னிங் டிசையர். நீங்கள் படிப்பதை முழு ஆர்வத்தோடு படித்தீர்கள் என்றால் நீங்கள் சாதனையாளர்கள் ஆவீர்கள். இந்த மாணவ செல்வங்களில் இருந்து அப்துல் கலாம் உருவாகுவார், ஒரு அண்ணல் அம்பேத்கர் உருவாகுவார், மகாத்மா காந்தி உருவாகுவார், ஒரு பீட்டர் கிளாவர் உருவாகுவார், லோயோலா இக்னாசியார் போன்ற சிந்தனையாளர்கள் உருவார்கள் என்று சொல்லி, மாணவ செல்வங்களே, எழும்புங்கள், பிரகாசியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள், சாதனையாளர் ஆவீர்கள். புதியதோர் உலகம் செய்வோம்.
நாட்டில் உள்ள லயோலாவில் 1491ஆம் ஆண்டு தனது பெற்றோரின் 13 குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்தவர் இனிகோ லயோலா. தனது 17வது வயதில் இராணுவத்தில் இணைந்தார். 1521ஆம் ஆண்டு ஸ்பெயினின் கோட்டை நகரான பாம்பலோனாவை பிரெஞ்சு படையினர்கள் சொந்தம் கொண்டாடி போரிட்டு தாக்க முற்பட்டனர். ஸ்பெயின் நாட்டில் படைபலம் போதாது என்பதால் படைத்தளபதி சரணடைய வேண்டும் என தீர்மானித்தனர். ஆனால் இனிகோ மட்டும் ஸ்பெயினின் மானம் காக்க களம் கண்டார். களத்தில் பீரங்கி குண்டுகள் தாக்கியதில் அவரது ஒரு காலில் எலும்பு முறிவும் ஒரு காலில் பலத்த காயமும் ஏற்பட்டன. இனிகோவின் போர்த்திறத்தை கண்ட பிரெஞ்சு படையினர் அவரை சிறையில் அடைக்காமல் பாம்பலோனா மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்தனர். நம் பள்ளியிலே அமிழ்தினி இயக்கமானது மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த அமிழ்தினி இயக்கமானது மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம். இன்றைய தினம் இந்த இனிகோ பெருவிழாவை முன்னிட்டு ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த மேடையிலே புத்தாடை வழங்க இருக்கிறார்கள். நம்முடைய வளாகத்தில் நிறைய மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அதற்கு NSS மற்ற இயக்க மாணவர்களெல்லாம் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறார்கள். மாணவர்கள் அதை சிறப்பாக பராமரிக்க வேண்டும். இனிகோ இயற்கையில் இறைவனை காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நாம் இனிகோ வழியில் பின்பற்ற வேண்டும்.